நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிவிஎஸ் ரைடர் 120cc பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட் 5 வேரியண்ட் இருக்குது. இதில் பேஸ் மாடல் வந்து எப்படின்னா சிங்கிள் சீட்டில் வந்து டிஸ்க் இல்லாமல் வரும். அதுக்கடுத்து வந்து டிஸ்கோட வரும். அதுக்கடுத்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் ஒரு மாடல் வருது. அதுக்கடுத்து எல்சிடி கிரே கலரில் ஒரு மாடல் புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டட் வரும். இப்போ பார்க்க வருது நம்ம செகண்ட் வேரியண்ட் பார்க்க போகிறோம். வித் டிஸ்கோட பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் இதனால உங்களுக்கு வந்து மேடுபடுத்த போகும்போது நல்லா சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். அலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து லாங்கில் போடுறது நல்லாயிருக்கும். அங்கே பஞ்சு அஞ்சர் ஆனாலும் நீங்கள் சேஃபாக வந்து நின்றுக்கலாம். இது வந்து டிஸ்கோ லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240mm ரோட்டபிள் டிஸ்க் இருக்கிறனால இதோட டிஸ்கோ லைஃப் நல்லாயிருக்கும். இதோட ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஹீட் இது டிஸ்கோ லைஃப் வந்து கூட்டி கொடுக்கும். இதில் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல் எட்லி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிக்னேச்சர் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு அந்த லுக்காக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் எல்சிடி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பவர் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிலே போனீங்கன்னா மைலேஜ் எல்லாம் கிடைக்கும். பவரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஃபீல் லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் வந்து மினிமம் 1 லிட்டர் இருந்துட்டே இருக்கணும். 1 லிட்டர் வந்தோடனே லைட் எரிய ஆரம்பிச்சு லோ ஃபீல். இதுபோ வந்து சென்சார் லைட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணாமல் இது எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வண்டி ஏதாவது ப்ராப்ளம் காமிச்சிடும். இதுபோ ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஸ்பீடு வருமோ ஆர்பிஎம் எவ்வளோ இது காமிச்சிடலாம். இதுபோ ட்ரிப்பு ஏ பி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ட்ரிப்பு ஏல போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிப்பு பின்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு பிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ஓடின்னு சொல்லி அதை பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன ஸ்பீடு போகிறோமோ அது எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கும் பார்த்துக்கலாம். ஒரு மைலேஜ் அது ஒரு ஆவரேஜ் ஃபீல் எக்கானமி கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் நைட்டு எவ்வளோ ஓடி இருக்கோமோ அந்த ஸ்பீடுக்கு ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் பார்த்துக்கலாம். இதுபோ வந்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பெட்ரோல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் லாங்கில் எங்கே போனால் போய்க்கலாம். இதுபோ வந்து லைட் சைடு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி போர் கொடுத்துருப்பாங்க. இது எக்கனாமியில் தான் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். எக்கனாமியில் போனால் மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது பவரில் போய்ட்டு பவரில் எங்கேயும் டிஸ்பிளே ஆயிரும் உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்பி சார்ஜ் போட்டு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எமர்ஜென்சி எங்கே லாங்கில் எங்கே போகிறீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கலாம். இது ஒரு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே இண்டிகேஷன் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் ரிமூவ் ஆகும். இது ஒரு எமர்ஜென்சி சேஃப்டி வருது. அதுபோக வந்து கியர் பார்த்தீங்கன்னா அது 5 ஸ்பீட் கியர் இருக்கும். இதில் கியர் இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. நியூட்ரல் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் தேர்ட் வரும். ஃபஸ்ட்டு கியரும் செகண்ட் தேர்ட் போகிறதுல மேலே வரும் உங்களுக்கு. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.38 பிஹெச்பி இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்கப் பவர் அதிகமாக இருக்கும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 11.2 டார்க் இருக்கிறதுனால அதிக பவர் இது பிக்கப்பும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 7000 ஆர்பிஎம் இருக்கிறதுனால பவர் அதிகமாக இருக்கும். இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1326mm வீல் பேஸ் இருக்கிறதுனால எங்கே நீங்கள் ஓட்டும் போது டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180mm இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீட் பிரேக் போகும்போது உங்களுக்கு ஏறி இறங்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக் தட்டாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னன்னா நீங்கள் வெயிட்டான ஏறி உட்காரும்போது மேடு வந்து சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ப்ளூ, வயலட்டு, எல்லோ 4 கலர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.